ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 26 ஏப்ரல் 2026 ஞாயிற்றுக்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 13ஆம் நாள். திதி தசமி மாலை 6-7 மணி வரை, பிறகு ஏகாதசி. நட்சத்திரம் மகம் இரவு 8:27 மணி வரை, பிறகு பூரம். யோகம் விருத்தி இரவு 10:27 மணி வரை, அதன்பின் துருவம். கரணம் செய்துளை காலை 6:14 மணி வரை, பிறகு கரசை மாலை 6:07 மணி வரை, பிறகு வனசை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 2 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே ரொம்ப உற்சாகமான நாளா ஆரம்பிக்க போகுதுங்க. மனசுல இருக்கிற குழப்பங்களெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களே, அந்த காரியம் இன்னைக்கு ரொம்ப சுலபமா கைகூடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற லாபம் திருப்தியா இருக்கும். புதிய முதலீடுகள் செய்யணும்னு நினைச்சா இன்னைக்கு தாராளமா ஆலோசிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு விடுமுறை நாளா இருந்தாலும் சில முக்கியமான வேலைகளை வீட்டில இருந்தே முடிக்க வேண்டிய சூழல் வரும். ஆனா அது உங்களுக்கு பின்னாடி நல்ல பலனை தரும். குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்சை கேட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பாங்க. பிள்ளைகளோட விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. அவங்களோட ஒரு சின்ன சுற்றுலா போக வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நாள் முழுக்க ரொம்ப தெம்பா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகன். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நிதானமான அதே சமயம் ரொம்ப பயனுள்ள ஒரு நாளா அமைய போகுதுங்க. நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் இன்னைக்கு உங்க எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய அஸ்திவாரமா இருக்கும். ரொம்ப நாளா பேசாம இருந்த ஒரு நண்பர் இன்னைக்கு உங்களை தேடி வந்து பேசுறது மனசுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். புதுசா யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை சம்பந்தமான பயணங்கள் வரலாம். பணவரவு இன்னைக்கு மிதமா இருக்கிறதால தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். உறவினர்கள் வீட்டுக்கு வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனசு ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வராகி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க பேச்சாற்றல் மூலமா பல காரியங்களை சாதிக்க போற நாளுங்க. உங்க சாதுரியமான பேச்சால எதிரிகளையும் நண்பர்களா மாத்திப்பீங்க. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு சொத்து சம்பந்தமான விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். புதிய ஆர்டர்கள் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். பணவரவு தாராளமா இருக்கிறதால உங்களோட நீண்ட நாள் கடன்களை அடைக்க ஒரு நல்ல வழி பிறக்கும். குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் நிலவும். உறவினர்கள் வீட்டுக்கு வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனசு ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத்.
அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் உற்சாகமும் கிடைக்க போற நாளுங்க. மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் முழுமையா விலகி ஒரு பெரிய நிம்மதி பிறக்கும். எதையும் சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு புது தைரியம் உங்க மனசுக்குள்ள வரும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல லாபம் பார்ப்பீங்க. கூட்டுக்கழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே சாதகமான நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு குறைஞ்சு மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை விட அதிகமாவே இருக்கும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. வீட்ல சுபகாரியங்கள் பத்தின பேச்சுகள் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 8. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கம்பீரமான அதே சமயம் ரொம்ப சுறுசுறுப்பான நாளா அமைய போகுதுங்க. உங்க பேச்சுல ஒரு அதிகாரமும் தெளிவும் இருக்கும். ரொம்ப நாளா தள்ளி போன ஒரு முக்கியமான காரியத்தை இன்னைக்கு ரொம்ப ஈஸியா உங்க சாதுரியத்தால முடிப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். புதிய முதலீடுகள் செய்ய ரொம்ப சாதகமான நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும். உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பணவரவு தாராளமா வந்து சேரும். சேமிப்பு உயரும். குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்சை கேட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பாங்க. வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 7. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் உற்சாகமும் கிடைக்க போற நாளுங்க. மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் முழுமையா விலகி ஒரு பெரிய நிம்மதி பிறக்கும். எதையும் சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு புது தைரியம் உங்க மனசுக்குள்ள வரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். தடைபட்டு இருந்த வேலைகள் மறுபடியும் வேகம் பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும். உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பணவரவு தாராளமா வந்து சேரும். சேமிப்பு உயரும். குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்சை கேட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பாங்க. வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 2. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைக்க போற நாளுங்க. உங்களை சுத்தி ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு எப்பவும் நிலைச்சிருக்கும். உங்களோட சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்ல லாபம் வர ஆரம்பிக்கும். புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். அது தொழிலுக்கு உதவும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். பணவரவு தாராளமா வந்து சேரும். கடன் பிரச்சனைகள் குறையும். குடும்பத்துல ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட வெளியில போய் நல்ல நேரம் செலவிடுவீங்க. வீட்டுக்கு தேவையான புது பொருட்களை ரொம்ப ஆர்வமா வாங்குவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப உற்சாகமான ஒரு நாளா அமைய போகுதுங்க. நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு லாபமும் வெற்றியும் இருக்கும். கடந்த சில நாளா இருந்த ஒரு மாதிரி மந்தமான சூழ்நிலை மாறி இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான லாபம் கிடைக்கும். புதிய கிளைகள் ஆரம்பிக்க ஒரு நல்ல வழி பிறக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பத்தின நல்ல தகவல் வரும். பணவரவு இன்னைக்கு ரொம்பவே தாராளமா இருக்கிறதால ரொம்ப நாளா வாங்க நினைச்சத வாங்குவீங்க. குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படும். வீட்ல விசேஷமான சாப்பாடு செஞ்சு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு மகிழ்வீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம்.
அதிர்ஷ்ட எண்கள் 8 மற்றும் 4. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா கூடி மனசு ரொம்ப அமைதியா இருக்க போற நாளுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை இன்னைக்கு பாதிக்காது. பெரியவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். எந்த ஒரு நஷ்டமும் வராது. தடைபட்டிருந்த வேலைகள் எல்லாம் இன்னைக்கு மறுபடியும் சுறுசுறுப்பா நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை கூடும். வீட்ல சுபகாரியங்கள் பத்தின பேச்சுகள் இன்னைக்கு நல்லபடியா உறுதியாகும். வாழ்க்கை துணையோட மனசு விட்டு பேசி மகிழ்வீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். மனசளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமங்க. அதனால காலையில எழுந்ததிலிருந்து எந்த ஒரு அவசரமும் இல்லாம ரொம்ப நிதானமா செயல்படணும். மனசுல தேவையில்லாத குழப்பம் வரலாம். அதனால எதையும் பெருசா எடுத்துக்காம அமைதியா இருங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இருக்கிறத சரியா கவனிச்சுக்கிட்டு வந்தாலே போதும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சின்னதா ஒரு பதட்டம் வரலாம். யாரையும் குறை சொல்லாம உங்க வேலைய மட்டும் பாருங்க. பண விஷயத்துல யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். ரொம்ப கவனமா இருங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட விவாதம் வரலாம். அதனால நீங்க தான் கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை இன்னைக்கு கட்டாயமா தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா போங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவன். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ஒரு புது தெளிவு பிறக்கிற நாளுங்க. உங்க சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப சரியாவும் இருக்கும். புதுசா ஏதாவது முயற்சி செய்யணும்னா இன்னைக்கு ரொம்ப தைரியமா நம்பிக்கையோட ஆரம்பிக்கலாம். அது கட்டாயம் வெற்றியை தரும். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் கண்ணுக்கு தெரியும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கும். பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். ஆசைப்பட்டதை வாங்குவீங்க. குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா கூடும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 1. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ஒரு புது நம்பிக்கையோட உற்சாகமா இருக்க போற நாளுங்க. நீங்க எடுத்த காரியத்துல எல்லாம் இன்னைக்கு கட்டாயம் சிறப்பான வெற்றி கிடைக்கும். மனசுல ஒரு புது தெம்பு வந்து சேரும். வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமா வருவாங்க. இதனால வருமானம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. பணவரவு திருப்தியா இருக்கும். குடும்ப செலவுகளை ஈஸியா சமாளிப்பீங்க. குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். வீட்ல சுபகாரியங்கள் பத்தின பேச்சுகள் இன்னைக்கு நல்லபடியா உறுதியாகும். வாழ்க்கை துணையோட மனசு விட்டு பேசி மகிழ்வீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். உடம்புல ஒரு புது உற்சாகம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் கத்திரிப்பூ நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 4. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.